ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சிக்காரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேக்லா பந்தயத்தில் காளைகள் எப்படி இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு நிறைய வதந்திகள் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. அது என்னென்னா, காளைகளுக்கு சாராயத்தை ஊற்றுறாங்க, கண்ணில் மிளகா பொடி போடுறாங்க, கரண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய வதந்திகள் போயிட்டுருக்குது. இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி அந்த மாதிரி எதுவுமே இந்த ரேக்லா பந்தயத்தில் பயன்படுத்த முடியாது. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல நம்ம காளைகளோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். காளைகளை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிற விஷயமே அதோட திமில் தான். இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் அது காளைகளுக்கு ஒரு ஜாக் அப்சர்வர் மாதிரி செயல்படுது. வண்டியை இழுக்கும்போது அதனுடைய முழு இழுவைத்திறனும் கால்களுக்கு மட்டும் போகாமல் உடம்பு முழுக்க சமமாக பிரித்து கொடுக்கறத இந்த திமில் தான் பார்த்துக்குது. அதனால தான் பெரியவங்க திமில் பெருசாக இருக்கிற காளைகளை சுத்தமாக பார்த்து வாங்குவாங்க. பந்தய காலத்தில் வண்டியை பூட்டி சாட்டையை சுழட்டணுன்னே காளைகளோட உடம்புல அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் இருந்தால் காளைகளுக்கு வலிங்கிறதே தெரியாது. அப்புறம் என்ன, கண் இமைக்கிற நேரத்தில் 200 மீட்டர் 300 மீட்டர் அப்படிங்கிற தூரத்தை ஈஸியாக காளைகள் கடந்துடும். இவ்வளவு வேகமாக ஓடணும்னா காளைகளுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பத்தாது, கூடவே அதுக்கான டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். நம்ம ரேக்லா காளைகளுக்கு கொடுக்குற தீவனமே ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது பருத்தி கொட்டை, உளுந்து, பேரிச்சம்பழம், தேன் இதெல்லாம் கொடுப்பாங்க. பருத்தி கொட்டையும் உளுந்தும் காளைகளோட தசைகளுக்கு இரும்பை போல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். தேனும் பேரிச்சம்பழமும் ஓடும்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உதவும். இப்படி பார்த்து பெத்த பிள்ளைக மாதிரி வளர்க்குறனால தான் நம்ம ஊர் காளைகள் இன்றைக்கும் கெத்தாக நிற்கிதுங்க. பந்தய காலத்தில் காளைகள் சீறி பாயறதுக்கு காரணம் அவைகளோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரு, காளைகள் உடம்புக்குள்ளே ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸு, அவைகளோட டயட்டே தவிர மற்றவங்க சொல்கிற மாதிரி கண்ணில் மிளகாப்பிடி தூவுறது, சாராயத்தை ஊற்றுறது, கரண்ட் சாக்கு வைக்கிறது இதெல்லாம் காரணம் கிடையாது. ரேக்லா பந்தயம் நம்ம பாரம்பரியம். நம்ம ரேக்லா காளைகள் நம்முடைய அடையாளம். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது நம்மளுடைய கடமை. உங்கள் ரேக்லா காளைகளுக்கு நீங்கள் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.